ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/01/2022 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த நியூஸும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் வந்துடலாம். ஸோ எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டோம் வார்னிங்ஸ் ஆஃப் அ மெகா சிட்டி கொலாப்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கிள் பேசியிருக்கிறாங்க. இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு அதிகப்படியான ஃப்ளட்டு வந்திருக்கும். ஸோ இது 2015 ஒரு ஃப்ளட்டு வந்திருக்கும். ஸோ இந்த ஃப்ளட்டு, ஸோ மும்பையில் ஏற்பட்ட லேட்டஸ்ட் ஃப்ளட்டு, அதுக்கடுத்து ஹைதராபாத் சிட்டியில் ஏற்பட்ட ஃப்ளட்டு, இந்த மாதிரி மெகா சிட்டியில் ஏற்படுற ஃப்ளட் டியூ டு த கிளைமேட் சேஞ்ச் நமக்கு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மணி நேரங்கள்லேயே அதிகமான மழைப்பொழிவு வருது. ஸோ அந்த அதிகமான மழைப்பொழிவை தாங்க முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்பன் டெவலப்மெண்ட் சரியாக பண்ணாமல் இருந்ததாலையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ளட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த அதிகப்படியான ஃப்ளட்டு வரும்போது கிட்டத்தட்ட அர்பன் வந்து என்ன ஆகிடுது, அதாவது அந்த அர்பன் சிட்டியே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்க முடியாமல் பேரலைஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவைல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நார்மல் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஈவன் இஃப் ஹையர் லெவல் ஆஃப் ரெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட் அப்படின்ற கண்டிஷன் உருவாகாமல் நம்ம தடுக்கணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இவர் பேசியிருக்காரு. ஏன் அந்த ஃப்ளட் வருது அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் இவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தலைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசியிருக்காரு. ஸோ இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஷிஃப்ட் ஆகுது. அதாவது மீன்ஸ் எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வராங்க. இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபார்மலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்மலாக வந்து ஒரு லேண்டை வாங்கி அந்த லேண்டுக்கு அப்ரூவல் எடுத்து அந்த அப்ரூவலுக்கு அடுத்து நீங்கள் லேண்டில் வீடு கட்டுறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர். இதில் இன்ஃபார்மலிட்டி அப்படின்றது அதிகமாகுது இந்தி அர்பன் டெவலப்மெண்ட். இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்லாம் கொண்டு வராங்க. இந்த லாஸ்லாம் பேப்பர் லெவலில் தான் இருக்கே தவிர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அன்சஸ்டைனபிள் சேஞ்ச். ஓகேங்களா? இந்த அர்பனில் ஏற்படுற அந்த அன்சஸ்டைனபிள் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அர்பனில் இருக்குது. பட் அந்த அர்பன் ரிசோர்ஸஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அளவுக்கு அதிகமாக அழிச்சு, லைக் லேண்ட் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். ஸோ அதை அளவுக்கு அதிகமாக அழிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சஸ்டைனபிள் சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அர்பனில் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா மார்க்கெட் ஓரியன்ட் ஃபேண்டசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு வில்லா கட்டுறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. தட் இஸ் மேக்ஸிமம் ஃபேண்டசி தான். ஓகேங்களா? உங்களை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி அந்த வீடை வாங்க வைக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குமே தவிர அவங்க அந்த பர்டிகுலர் ஃப்ளட் வர்றதுக்கோ இல்லாட்டி அதை தடுக்கிறதுக்கோ அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டர் அப்படின்றாங்க. பட் சில விஷயங்கள் வந்து அர்பனில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரூஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான க்ரீனரியை நம்ம ரூஃபில் வளர்க்கணும். பார்த்தீங்களா? அதான் க்ரீன் ரூஃப் அப்படின்வாங்க. இதுக்கடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம அதிகமாக அர்பனில் கொண்டு வரோம். இதுக்கடுத்து சோலார் பவர் பிளான்ட்டையும் நம்ம அதிகமாக என்ன ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனில் கொண்டு வரோம். பட் இந்த விஷயங்கள்லாம் முக்கியமாக அர்பனில் இருக்கிற நேச்சுரல் ஃப்ளட் பிளைன்ஸையோ ரிவர்ஸையோ மேங்க்ரோவ்ஸையோ மார்ஷஸையோ ஹார்டன்ஸையோ காப்பாற்றுச்சா அப்படின்னு கேட்டால் காப்பாற்றல். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சடன் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது அதை கன்சர்வ் பண்ணுற அளவுக்கான விஷயங்களை இப்போ இருக்கிற அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டர் அப்படின்ற தலைப்பில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரிப்போர்ட் இன்புட்டை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக செப்டம்பர் 2021 ரிஃபார்ம்ஸ் இன் அர்பன் பிளானிங் கெப்பாசிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு, ரிஃபார்ம்ஸ் இன் அர்பன் பிளானிங் கெப்பாசிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நமக்கு இப்போ இருக்கிற சிட்டிஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சிட்டிஸாக கிரியேட் பண்ணணும். ஹெல்த்தி சிட்டிஸ்க்கு நம்ம இப்போ கோவிட்-19 இம்பேக்ட்னால மிகப்பெரிய லெவலில் அதிகமாக பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் தான். அதுவும் சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, இருந்தும் உங்களுக்கு அதிகமாக டெத்து கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்பனில் தான் கிரியேட் ஆகுது. அப்போ நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக ஹெல்த்தி சிட்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து தாங்கக்கூடிய சிட்டிஸாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பீரியாரிட்டி சிட்டிஸை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது முக்கியமான 500 பீரியாரிட்டி சிட்டிஸை மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். ஓகேங்களா, காம்படிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் டூல். பார்ட்டிசிபேட்டரி அப்படின்னா இட் இஸ் இன்க்ளூடிங் ஆஃப் த பீப்புள் இன் தி அர்பன் பிளானிங். ஓகேங்களா, அதுதான் பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் டூல்ஸ். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் முக்கியமானது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் குரூப் அப்படின்னா விச் குரூப் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ். ஏன்னா நிறைய வந்து இப்போ ஃப்ளட் வருது இதெல்லாம் வருது அப்படின்னா பெரிய எலைட் குரூப்பை பாதிக்கிறது இல்லை, முக்கியமாக வந்து இந்த புவர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புளை தான் பாதிக்குது. அப்போ அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதையும் அவங்களோட முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா, அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக டெக்னாலஜிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா, டெக்னாலஜிக்கல் டூல்ஸை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் ப்ரைவேட் செக்டாருடைய பார்ட்டிசிபேஷன் அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு இன்கார்பரேட். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் முக்கியமானது என்ன தேவைன்னா நித்தி ஆயோக்கே சொல்லுது, முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் லோக்கல் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த அர்பனில் லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி. ஓகேங்களா, ஸோ லோக்கல் கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் லோக்கல் கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் பிளானிங் அப்படின்றது இட்ஸ் எ மல்டி டைமென்ஷனல் அப்படின்ற ஒரு தலைப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ மல்டி டைமென்ஷனல் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, அதாவது இப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது அர்பனில் எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிஸ்லேருந்து தான் அதிகமான கார்பன் எமிஷன் எல்லாமே கிரியேட் ஆகுது. அப்போ வி ஷுட் ரெடியூஸ் கார்பன் எமிஷன், லோயர் த கார்பன் எமிஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, கார்பன் எமிஷனை நம்ம கம்மி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்து கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்சில் கார்பன் எமிஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அர்பன் செட்டில்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அர்பனில் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம். ஸோ அந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம்ன்றதுனால உங்களுக்கு கார்பன் எமிஷனும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து முக்கியமானது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபார்மாலிட்டி. இந்த இன்ஃபார்மாலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த என்க்ரோச்மெண்ட்டுங்க. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வெட்லேண்டு, ரிவர் பேங்க்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பள்ளிக்கரணை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வேளச்சேரிக்கும் தரமணிக்கும் இடையில ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஒரு பெரிய வெட்லேண்ட். ஓகேங்களா, அந்த வெட்லேண்டை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த வெட்லேண்டெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த வெட்லேண்ட் வந்து நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும் போது நமக்கு ஃப்ளட்டோட அந்த இன்டென்சிட்டியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரியான வெட்லேண்டை ஓகேங்களா அந்த மாதிரியான வெட்லேண்டை நம்ம போயிட்டு ஆக்குபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெட்லேண்டோட கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனால ஏற்படுற அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. ஓகேங்களா, இது முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட், இது செகண்ட். ஓகேங்களா, என்க்ரோச்மெண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் அர்பன் லெவலில் கிரியேட் ஆகிற விஷயங்கள். சப் அர்பன் லெவல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை இருக்குது அப்படின்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஏ சப் அர்பன் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஹவுசிங் செக்டார்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது கரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகா சிட்டியோட கனெக்ட் ஆகிடுது. அப்போ மெகா சிட்டியோட கனெக்ட் ஆகும்போது இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயமும் என்னது எதோட கனெக்ட் ஆகிடுதுன்னா மெகா சிட்டியோட கனெக்ட் ஆகிடுது. அப்போ இதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனிசிபாலிட்டி கவுன்சிலுடைய ஃபெயிலியர்.
முனிசிபாலிட்டி கவுன்சில்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்டட் லோக்கல் கவர்மெண்ட், தட் இஸ் முனிசிபாலிட்டி கவுன்சில். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ஹேவ் அ கெப்பாசிட்டி டு பில்ட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம நிறைய மணி கொடுக்கணும். அந்த லோக்கல் கவர்மெண்ட்டை கொடுக்கும்போது அந்த லோக்கல் கவர்மெண்ட் அந்த லோக்கல் விஷயத்துக்கு என்ன தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிளைமேட் சேஞ்ச், செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட்ஸ், தேர்ட் வந்து சபர்பன் லெவல் பிரச்சனைகள், ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட் பிரச்சனைகள். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது லீனிங் மார்க்கெட் ஃபோர்ஸ். லீனிங் மார்க்கெட் ஃபோர்ஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அர்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்த நீங்களே வாங்கி நீங்களே வந்து ஒரு வீடை கட்டி நீங்களே உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. உங்களுக்குன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் உருவாயிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அர்பன் ஹவுசஸை கிரியேட் பண்ணுறாங்க, நிறைய சப்பர்பன் லெவலில் உள்ள ஹவுசஸையும் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ சப்பர்பன் லெவலில் உள்ள ஹவுசஸை அவங்க கிரியேட் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸை அவங்க கரெக்டாக கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிரியேட் பண்ணுறதில்ல. அவங்களால கரெக்டாக வாட்டர் சப்ளை, சானிடேஷன், ரோட்ஸ் இதெல்லாம் அந்த முனிசிபாலிட்டியாலேயே கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான மாஸ்டர் பிளானையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். கிளைமேட் சேஞ்சுக்கான ஆக்ஷன் பிளானையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றது மூலமாக தான் வி ஹவ் டு இம்ப்ரூவ் தி மெகா சிட்டி அப்படின்றதையும் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ முக்கியமான பிரச்சனையை அப்படியே சம்மரைஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அன்பிளான் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் அசட்ஸை அழிக்கிறது, லைக் ரிசர்வாயர், வாட்டர் கோர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதிகமாக அழிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மூணாவது வந்து என்னென்னா இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணுறது, கரெக்டான ரெண்டலுக்கு அந்த ஹவுசஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து சரியாக இயங்காமல் இருக்கிறது. ஓகேங்களா? நாலாவது இதில் முனிசிபாலிட்டி சரியாக இயங்காமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் சென்ட்ரலைசேஷன் வந்து அதிகமாகுது. சென்ட்ரலைசேஷன்னா இட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாம் அப்படின்னு கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை யாருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். பட் அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அவங்களே எல்லா பவரும் வச்சுக்கிறது. தட் இஸ் கால்டு கிரேட் சென்ட்ரலைசேஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் இவர் சொல்கிறார். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகா சிட்டியில் முக்கியமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அண்ட் அதுக்கான முக்கியமான சொல்யூஷன் என்னன்றதையும் அவர் கொடுத்துருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் சில முக்கியமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது ஒரே ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்? அதாவது டியூ டு தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியால் என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான இம்போர்ட்டை வாங்குறதுக்கான பைசா கூட அவங்ககிட்ட இல்லை அப்படின்றது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போது இந்த பர்டிகுலர் கண்ட்ரி, ஏதாவது ஒரு கண்ட்ரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கா வந்து இப்போ மிகப்பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரி இந்தியா. ஓகேங்களா? 2 கண்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த 2 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் தம், தட் இஸ் கால்டு கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த கண்ட்ரிக்கு வந்து என்னன்னா தட் இஸ் ஏ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். எப்படி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுகிட்ட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 7.5 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு முந்தின வருடங்களில். ஆனால் இப்போ எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் அளவுக்கு தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 6 பில்லியன் அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து என்னென்னா கம்மியாயிடுச்சு. அப்போ அவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கம்மியானதுனால இவங்களால் தேவையான பொருட்களை இம்போர்ட் பண்ண முடியலை. அப்படி தேவையான பொருட்களை இம்போர்ட் பண்ண முடியாததுனால அவங்க கண்ட்ரியில் இருக்கிற பொருட்களுடைய விலை மிக அதிக அளவில் அதிகரிச்சிருச்சு. ஸோ அதனால் மக்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா அந்த பொருட்களை வாங்க முடியலை. அதாவது இவங்களுடைய கரன்சி மதிப்பை இழந்து விட்டது. ஸோ அதனால் அவங்களால அவங்களுடைய பர்டிகுலர் கரன்சியை யூஸ் பண்ணி அவங்களால பொருட்களை வாங்க முடியாத நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா இந்த 2 கண்ட்ரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அ ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் இதுக்கு முன்னாடியே பேசிடுவாங்க. அதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அல்லது எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கரன்சியை நான் உனக்கு வந்து கடனாக கொடுக்குறேன். ஓகேங்களா? நீ வந்து என்ன பண்ணு இந்த பர்டிகுலர் கரன்சியில் எனக்கு என்ன பண்ணு அந்த கடனை திருப்பி அடைச்சிட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி
அதாவது இப்போ மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்க 2 பேரும் டாலரை வந்து கொடுக்குறாங்க. இந்தியா வந்து இப்போ டாலரை ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கும், ஸ்ரீலங்கா வந்து என்னென்னா அவங்க மணியை வந்து இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து லேட்டராக வந்து இந்தியா அந்த மணியை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து டாலர் வாங்கிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு அந்த ஏன்னா இப்போ $1 இந்தியாவோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா அப்படின்னா அதையும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது 70 ரூபாயா 60 ரூபாயா, ஸ்ரீலங்கன் மதிப்பில் அது வேறு ஒரு ரூபாயிலே இருக்கும். அதையும் முன்னாடியே அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சி பிட்வீன் த 2 கண்ட்ரீஸ் ஓகேங்களா இன்ன ப்ரீடிட்டர்மைண்ட் வேல்யூ ஓகேங்களா ப்ரீடிட்டர்மைண்ட் வேல்யூ ப்ரீடிட்டர்மைண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 பேர் ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எது அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஓகேங்களா. சரி, இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஒரு அலசலாம். அதுக்கப்புறம் வந்து இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் தேர் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை லெவல் ஓகேங்களா. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆனதுனால அவங்க கிட்ட இருக்கிற மணியை யூஸ் பண்ணி எந்த பொருளையுமே வாங்க முடியல. ஏன்னா எல்லார் கையிலையும் மணி இருக்குது, ஆனால் அந்த பொருளுக்கான மணி அவங்க கிட்ட இல்லை. விச் மீன்ஸ் ஒரு பால் பாக்கெட்டே கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 300 ரூபா 400 ரூபா இருக்குங்க. ஏன் 300 ரூபா 400 ரூபா? இப்போ நம்ம கண்ட்ரியில் அது 20 ரூபா, அந்த கண்ட்ரியில் ஏன் 300 ரூபா 400 ரூபானா அங்கே 300 ரூபா 400 ரூபாய்க்கு மதிப்பு இல்லை, ஆனால் அந்த பாலுக்கான மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் 300 ரூபா 400 ரூபா கொடுத்தாலும் அந்த பொருட்களை நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய அந்த ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க தவறாக கால்குலேட் பண்ணதுனாலையும் அதே மாதிரி COVID-19 இஷ்யூனால அவங்களுடைய டூரிசம் செக்டார் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டதும் தான் இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரீசன் கொடுக்குறாங்க. இதை தவிர முக்கியமான அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ட்ராப் அப்படின்றது யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியால் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கான கடனை அந்த கண்ட்ரிக்கு கொடுத்து அந்த கண்ட்ரியை தனக்கு அடிமையாக மாற்றுறதுக்கு பேர் தான் டெப்ட் ட்ராப். கிட்டத்தட்ட 7 பில்லியன் அளவுக்கு கடன் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் 7 பில்லியன் தான். இந்த 7 பில்லியன் அளவுக்கு கடனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனா வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are doing the currency swap arrangements and lines of credit. லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பிரதமர் வந்து நிறைய அக்ரி பண்ணிட்டு வந்திருப்பார். நாங்கள் உங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து ஒரு 400 மில்லியன் தரோம் 500 மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து என்னென்னா அந்த அமௌண்ட்டை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 கோடி கிட்ட நம்ம கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சார்க்கில் ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஷார்க் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. சார்க்கில் ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, விச் மீன்ஸ் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் தான். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 400 மில்லியன் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பட் ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கு இன்னும் அந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ வந்து நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற தமிழ் பீப்புளை வந்து இன்னமும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன் மெத்தடில் தான் இது பண்ணுறாங்க. மூணாவது முக்கியமானது சைனாவுக்குமான அவங்களுக்குமான ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், அதுவும் நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் போட்டு காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரிடேட்டரி ப்ரைசிங் இஸ் ப்ரைசிங் இந்தியன் லிவ்லிஹுட் அபார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த ஆர்டிக்கலை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியான விஷயங்களை நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஜியோ அப்படின்ற நெட்வொர்க் கிடையாது. பட் ஜியோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக உள்ளே என்ட்ரானப்போ நமக்கு என்ன பண்ணாங்க, 3 மாதம் இன்டர்நெட் ஃப்ரீ, கால் பேசுறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ இப்படி ஃப்ரீயாக கொடுத்ததுனால நமக்கு 1 ஜிபி ஒரு மாதத்துக்கு 300 ரூபான்னு விற்றவன் இப்போ 30 ஜிபி 200 ரூபாய்க்கு விற்கிறான் ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு 30 ஜிபி 28 ஜிபி அப்படின்றத 200 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கம்பெனி தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிடேட்டரி ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக என்டர் ஆகும்போது ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளுடைய அந்த ப்ராடக்டோட ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ரேட்டு, அதை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இவன் விற்கிறதுல கம்மி பண்ணிடுவான். அப்படி கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் ஆகணும், அல்லது அவங்களுடைய ப்ராடக்டை யாரும் வாங்க வரமாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜியோ இருக்குது, இந்த இடத்துல ஏர்டெல் வோடாஃபோன் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஏர்டெல் வோடாஃபோனும் ஆல்சோ தே ஹாவ் டு ரெடியூஸ் த ப்ரைஸஸ் ஓகேங்களா அப்படின்ற நிலைமைக்கு அவங்க எடுத்து தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அவங்க பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா, பண்ணலாட்டி வந்து என்னென்னா அவங்க பொருட்கள் விற்காது. ஸோ இந்த கதையை தான் நம்ம இப்போ பேச வரோம், இதுதான் முக்கியமானது. ஸோ இதில்
B2B அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனை, இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஏரியாவை நம்ம விட்டுறலாம், நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இங்கே என்ன பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த இதில் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற இந்த இன்டர்மீடியரின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியரி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ரொடக்ஷனில் பங்கு பெற மாட்டார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ப்ராடக்டை அவர் வாங்கி அந்த ப்ராடக்டை ரீட்டெயிலுக்கு சேல் பண்ணுவார். ஓகேங்களா? அந்த ரீட்டெயிலுக்கு சேல் பண்ணுறத கன்சியூமர் வந்து என்னென்னா பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற நடைமுறைங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு இன்டர்மீடியரி, அந்த இன்டர்மீடியரி கீ கனெக்டட் வித் ரீட்டைல் ஷாப்ஸ். ஓகேங்களா? ரீட்டைல் ஷாப்ஸோட கனெக்ட் ஆகிருப்பார். ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ராடக்டோட ரேட் இவன் வந்து 30 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியரிட்ட கொடுக்குறான் அப்படின்னா இந்த இன்டர்மீடியரி அதே பொருளை 35 ரூபாய்க்கு யார்கிட்ட கொடுப்பான்னா அந்த ரீட்டைல் ஓனர்கிட்ட கொடுப்பான். ஓகேங்களா? அந்த ரீட்டைல் ஓனர் நம்மகிட்ட விற்கும் போது எவ்வளோக்கு விற்பானா 40 ரூபாய்க்கு விற்பான். ஸோ இவனுக்கு ஒரு 5 ரூபா லாபம், இவனுக்கு ஒரு 5 ரூபா லாபம் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இதில் இந்த B2B பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தாங்க அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் கோல்கேட் எடுத்துக்கிறாங்க. நம்ம கோல்கேட்டை நம்மளை எடுத்துக்கலாம். இப்போ கோல்கேட் இருக்குது, கோல்கேட் டூத் பேஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ கோல்கேட் டூத் பேஸ்ட்டோட அந்த 100 கிராம் பேஸ்ட் வந்து என்னென்னா 45 ரூபா. ஓகேங்களா? 100 கிராம் பேஸ்ட் வந்து என்னென்னா 45 ரூபா, 50 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. 40 ரூபா, நம்ம 45 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த கோல்கேட் கம்பெனி அந்த 100 கிராம் பேஸ்ட்டை இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா 35 ரூபாய்க்கு தான் 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதை இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 40 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவன் நம்மகிட்ட எப்படி விற்கிறான்னா 45 ரூபாய்க்கு வித்துடுறான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ இடையில என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 முக்கியமான டெக்னாலஜிக்கல் கம்பெனி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ மார்ட்னு ஒரு கம்பெனி உள்ளே என்ட்ரு ஆகுறான். அதுக்கடுத்து உதான் அப்படின்ற ஒரு 2 கம்பெனி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஓகேங்களா? ஜியோ மார்ட் அண்ட் உதான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியரி வேண்டாம், என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷனில் இந்த ரீட்டைல் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் டைரெக்டாக என்ட்ரு ஆகிக்கோங்க அப்படின்றான். அதாவது இவனை விட்டுருங்க, இந்த இன்டர்மீடியேட் இனிமேல் தேவையில்லை. இனிமேல் இந்த ரீட்டைலில் இருக்கிற அந்த கடைக்காரன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவன் கொடுக்குற அப்ளிகேஷனில் அவனை தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இனிமேலும் இந்த பிஸ்னஸ்காரன்ட்டு இருந்து இந்த ஜியோ மார்ட்ன்ற பிஸ்னஸ்ட்டை வந்து டைரெக்டாக இவன்கிட்ட போயிடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களோட ரேட்டை இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இவன், ஏன்னா இந்த இன்டர்மீடியேட் இருந்து ஒரு பொருள் போகும்போது கிட்டத்தட்ட அந்த பொருளோட விலை 45 ரூபா ஆகுது. அப்போ இந்த ஜியோ மார்ட் உதான் அதுக்கடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிங் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸிங் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டாக்ஸிங் கிரிப்டோ கரன்சி? முதல்ல வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் டாக்ஸிங் கிரிப்டோ கரன்சின்னு பார்க்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இட்ஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அதில் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போகுது அப்படின்றதும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் அந்த இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிங் நெட்வொர்க்கில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாக்ஸிங் நெட்வொர்க்கில் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குங்க. இந்த இன்கம் டேக்ஸ் 1961 ஆக்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் உங்களுக்கு கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் டேக்ஸ் போட முடியலை. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் கரன்சி பில் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கொண்டு வர முடியும், அதாவது டேக்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ற சாப்டர் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிரிப்டோ கரன்சியை கேபிட்டல் அசட்டாக நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்றத போடலாம் அப்படின்றாரு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பிஸ்னஸ் இன்கம், ஏன்னா அவங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறாங்கல்ல, அப்போ பிஸ்னஸ் லெவலில் என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் இன்கம் லெவலில் போடுன்றாங்க. மூணாவது, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட்லேயும் வந்து த்ரூ டேக்ஸ் போட முடியும். ஸோ அதில்
அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அப்போ அந்த அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கமில் நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்படிலாம் டேக்ஸை போடலாமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் சொல்கிற பிரச்சனைகளை நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் டேக்ஸ் ப்ரொவிஷன். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனை ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் டேக்ஸ் ப்ரொவிஷன். ஸோ இதுக்குன்னு தேவையான கரெக்டான டேக்ஸ் ப்ரொவிஷன் அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை. லைக் கேபிட்டல் கெயின்ஸில் போடணும் அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ்னால் ஒரு பொருளை வாங்கி விற்கும் போது அவனுக்கு எவ்வளோ கெயின் ஆகுது. இப்போ ஒரு லேண்டை வாங்குறான் 1000 ரூபாய்க்கு, அது 2000 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அந்த கேபிட்டல் மூலமாக அவனுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு அவனுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி இப்போ நமக்கு 10 ரூபானா 10 ரூபா தான் ரேட்டு. ஆனால் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி ரேட்டு கிடையாது. ஒரு கிரிப்டோ கரன்சியோட ரேட்டு நமக்கு என்ன மார்க்கெட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த பொருளை விற்கும் போதும் அதை பர்டிகுலர் அந்த கிரிப்டோ கரன்சி அவன் விற்கும் போதும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்பிளிசிட்டாக வேல்யூவை சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை, ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்றது எதுவும் இல்லை. பிகாஸ் இந்த பிரச்சனைகள்லாம் அதில் இருக்குது. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரச்சனை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனை. டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனாக என்ன அர்த்தம்? இப்போ இந்தியாவில் ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான்னா இந்தியாவில் இந்தியா தான் அவனுக்கு டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், இந்தியன் லாவுக்கு கீழே வந்துடுவான். பட் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஆல் ஓவர் வேர்ல்டுலேயும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ எவன் இந்த டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனை மென்ஷன் பண்ணுறது அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது. தேர்டு என்னன்னா டேக்ஸ் பேரை ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவனுடைய டீட்டெயில் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அவன் தான் டேக்ஸ் பேர் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் ஐடென்டிட்டி ஆஃப் த கிரிப்டோ கரன்சி பர்சன் கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய பர்சனல் ஐடென்டிட்டி அந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்காது. அதனால இவன் தான் டேக்ஸ் பேர் அப்படின்றத நம்மளால் கொண்டு வர முடியாது. நாலாவது என்னன்னா லேக் ஆஃப் தேர்ட் பார்ட்டி கன்வர்ஷன். இல்லை தேர்ட் பார்ட்டினா இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்ம அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா த்ரூ பேங்க் மூலமாக நம்ம கொடுப்போம், இல்லை கையில் கொடுப்போம். ஓகேங்களா? த்ரூ பேங்க் மூலமான அந்த பேங்க்ன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்துடுறான். அப்போ அந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து we can collect the details அப்படின்ற மாதிரியான இது பண்ண முடியும். பட் இங்கே அப்படி ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கடுத்து அஞ்சாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்கி விற்கிறாங்க. இதுதான் கிரிப்டோ கரன்சியில் வாங்கி விற்கிறாங்க. பட் கிரிப்டோ கரன்சியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கேஷ், ஓகேங்களா, ஃபிசிக்கல் கேஷ் இல்லாட்டி அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எங்கே சேஞ்ச் ஆகுது, எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட் சொல்கிறார். அதாவது மேண்டேட்ரியாக ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன கிரிப்டோ கரன்சி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்படி அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணலாட்டி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை நம்ம வரணும் அப்படின்றாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றின ட்ரைனிங் நம்மளுடைய டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு லைஃப் லைன் அனிமல் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் லைன் இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது ஒரு அனிமல்லேருந்து ஏதோ ஒரு டோனார் அனிமல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை நம்ம ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி அந்த உறுப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஓகேங்களா வச்சு நம்ம இது பண்ணுறது தான் அப்படின்றது தான் ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 57 வயது முதியவருக்கு என்ன பன்றியோடைய ஹார்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அவர் இப்போ நல்லாவே இருக்கார். ஓகேங்களா? ஸோ அவர் நல்லா தான் இருக்கார். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த லாங் டேர்மில் அது யூஸ் ஆகுதா அப்படின்ற பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவர் இப்போ எடுத்தார் ஒரு 3 நாள் நல்லா தான் இருக்கார். பட் லாங் டேர்மில் அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா லாங் டேர்மில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். செகண்ட் என்னென்னா இதனால் புதிய வியாதிகள் இப்போ பன்றிக்கு வரக்கூடிய வியாதிகள் எதுவும் மனிதனுக்கு வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ ஒரு செத்து போகிற இண்டிவிஜுவலுக்கு இது நல்லது தான். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை. அதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை அதில் இதெல்லாமே என்னன்னா முக்கியமான பிரச்சனைகள். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில பாசிட்டிவ் இருக்குங்க. என்ன பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு இப்போ ஹியூமன் ஆர்கன்ஸ்
வந்து தேவைப்படுது. பட் ஹியூமன்ஸ் வந்து என்னென்னா அதில் இல்லை, ஹியூமன்ஸ் வந்து ஆர்கன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. இதில் நிறைய எத்திக்கல் சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கேண்டல் கிரியேட் ஆகுது. நிறையா ஸ்கேண்டல் அப்படின்னா நிறைய அந்த இப்போ கிட்னியை வந்து நான் வாங்கி தரேன் இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ஒர்க்கெல்லாம் வந்து என்னென்னா இதில் நடக்க ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்படி தான் இப்போ தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஜெனோ பிளான்டேஷன் நடந்திருக்கு. பட் என்னென்னா அதெல்லாம் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதை சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் ப்ரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கோட் எதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியன் நேஷனல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து ஃபாரினருடைய இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2022 இந்தியன் நேஷனலோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து என்னன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொடுத்தது. நெக்ஸ்ட், சென்டர் ரெஸ்பான்ஸ் அவைட்டட் ஆன் த லா ஆன் இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ். வாட் இஸ் இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ்? இதை நீங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல், சொசைட்டி அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜஸ் மூலமாக உங்களுக்கு சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய வந்து என்ன பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நமக்கு இன்டர்ஃபெய்த் மேரேஜ் மூலமாக ஆண் ஒரு ஃபெய்த்தாக இருப்பார், பெண் ஒரு ஃபெய்த்தாக இருப்பாங்க. ஃபெய்த்னா தட் இஸ் ரிலீஜியன். ஓகேங்களா? ஸோ அவங்க ரிலீஜியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இப்போ இருக்கிற அந்த ரிலீஜியஸ் மேலே இருக்கிற அந்த பற்று அப்படின்றது ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜஸில் நிறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹானர் கில்லிங்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜ் நடக்கிறதுல பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஆக்டுக்கு கீழே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜ்லாம் நடக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பர்டிகுலராக இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னா இந்த சொசைட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு லெட்டர் மாதிரிலாம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர்ஃபெய்த் மேரேஜ், சேம் செக்ஸ் மேரேஜ், டிரான்ஸ் கப்புள்ஸ் மேரேஜ், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக் ஆன் மேரிட்டல் ரேப் ஏ டிலைங் டாக்டிக். வாட் இஸ் மேரிட்டல் ரேப்? அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இதுவும் சொசைட்டி பேப்பரில் வரக்கூடியதான். அதாவது நமக்கு ஐபிசி செக்ஷன் 375 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த 375 தான் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பை பற்றி பேசுது. ஆனால் அந்த ரேப்பில் எது ரேப் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற அந்த விஷயம். ஓகேங்களா? அந்த செக்ஷுவல் இது வந்து ரேப் கிடையாது அப்படின்றாங்க. ஈவன் மனைவி ஒத்துக்காமல் கணவர் வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணாலும் அது ரேப் இல்லை அப்படின்றதா இப்போவும் இருக்குது. ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரேப்புக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தேர் பர்சனல். ஓகேங்களா? அந்த பர்சனலை போய்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா கன்சென்சுவல் செக்ஸா நான் கன்சென்சுவல் செக்ஸா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து என்னென்னா இப்படி நம்ம மேரிட்டல் ரேப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியனில் முக்கியமானது சொசைட்டி செட்டப்பில் இந்த மேரேஜ் செட்டப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மேரேஜ் செட்டப் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அப்போ இந்தியன் சொசைட்டி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. பட் இந்த உமன் எம்பவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் இஸ் ரேப். ஓகேங்களா? அது கணவன் மனைவிக்குள்ளே நடந்தாலும் சரி, அது தெரியாத ஆண் பெண் ரெண்டுக்குள்ளே நடந்தாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வராங்க. உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச். ஹேட் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கணும். ஏன்னா இதுவும் வந்து என்னென்னா உங்களுக்கு சொசைட்டி ரிலேட்டட் விஷயங்களாகவும் வரலாம், அதாவது செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்களையும் இந்த ஹேட் ஸ்பீச் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமானது இந்த ஹேட் ஸ்பீச். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஹேட் ஸ்பீச் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் ஒரு ஹிந்து இது வந்து நடந்திருக்கும். அதில் வந்து இந்த முஸ்லீமை வந்து கொல்றதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஹேட் ஸ்பீச்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்பை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப்பை பேச்சு மூலமாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணி இன்னொரு குரூப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்கள செயல்பட வைக்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா ரிலீஜியன் டு ரேஸ், ரிலீஜியன் டு ரிலீஜியன், கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருது. இதில் நிறையா பேர் வந்து என்னென்னா இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இதில் எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is reducing it is attacking the individual dignity. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இண்டிவிஜுவல் டிக்னிட்டி அட்டாக் பண்ணுது, அதே மாதிரி நேஷனல் யூனிட்டியை த்ரெட்டன் பண்ணுது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது நேஷனல் யூனிட்டியை த்ரெட்டன் பண்ணுறது
as well as ஒரு இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியும் அதை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரியாம்பிளில் வந்து என்னன்னா இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ப்ரியாம்பிளில் நம்மளுடைய டிக்னிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் இதை பற்றி எல்லாமே பேசியிருப்பாங்க. அப்போ இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் இஸ் இன்க்ளூடட் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். அப்போ நீங்கள் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலை காப்பாற்றும் போது தான் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷனையும் ஃப்ரெட்டர்னிட்டி ஆஃப் த நேஷனையும் காப்பாற்ற முடியும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா வி ஹாவ் டு ரெடியூஸ் த ஹேட் ஸ்பீச். அதாவது ஒரு குரூப்புக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு குரூப்பை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு வல்கனோ காஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேமேஜஸ். இந்த வல்கனோ என்னென்னா டோங்கோ அப்படின்ற உங்களுக்கு பகுதியில் வந்த ஒரு முக்கியமானது. டோங்கோ அப்படின்றது ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கத்தில் பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் டாங்கோ அப்படின்றது. அந்த குட்டி தீவு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ம்பாங்க. அதாவது இந்த பகுதிகள் எல்லாமே இந்த எரிமலை அதிகமாக வெடிக்கக்கூடிய சாத்தியம் உள்ள ஏரியாக்கள் அப்படிம்பாங்க. இந்த எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்மா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சர்ச்சஸ் ஃபார் த வெண்ட்னா இந்த ஓப்பன் துளையை வந்து சர்ச் பண்ணும். அப்படி துளை கிடைக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் உங்களுக்கு வந்து வெளியேறும். ஓகேங்களா, இதில் நிறைய வந்து டைப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த டைப் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி புக்கில் போய் படிங்க. ஸோ ஈவன் இந்த டோங்காவில் ஏற்பட்ட அந்த டேமேஜை இந்தியாலையும் உணரக்கூடிய அளவுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. சடன் இன்க்ரீஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் பாஸ்கல் அப்படின்றதையும் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.